ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்றாட வாழ்வில் காலையில் எந்திரிச்சதும் முதல் முறையாக செய்கிற முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் யூஸ் பண்ணுறது தான். நம்மளுடைய மலம் ஏன் ப்ரௌன் கலரில் இருக்குது அண்ட் யூரின் ஏன் எல்லோ கலரில் இருக்குன்ட்டு யாருக்குன்னா என்றைக்குன்னா ஒரு கேள்வி எழுந்ததுண்டா? அந்த கேள்விக்கான பதில் நான் இன்றைக்கி இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன். நாம் சாப்பிட்ற உணவை ஜீரணிப்பதன் மூலமாக உடல் அதை பல்வேறு ஊட்டச்சத்துக்களாக மாற்றுது. எஞ்சி இருக்கிறத கழிவு பொருட்களாக மாறுது. பெரிய குடல் அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் பல்வேறு வகையான பாக்டீரியாக்களை கொண்டிருக்கு. அது பெருங்குடலில் ஏற்படுற முதல் நிலை செரிமானத்துக்கு உதவுது. இந்த பாக்டீரியாக்கள் சிக்கலான மூலக்கூறுகளை உடைச்சி அமோனியா மற்றும் மீத்தேன் போன்ற கேஸஸாக வெளியேற்றுது. இந்த அமோனியா மற்றும் மீத்தேன் கேஸஸ் ஒரு விரும்பத்தகாத நாற்றத்தை மலத்தில் ஏற்படுத்துது. நாம் சாப்பிட்ற உணவில் புரோட்டீன்ஸ் அதாவது உணவில் இருக்கிற புரதங்கள் அது உடையும் போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு போன்ற கந்தக சேர்மங்கள் அதாவது சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வெளியேறும். இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னா அழுகிய முட்டையுடைய ஸ்மெல்லாக இருக்கும். தென் ஃபேட்ஸ் அதாவது நாம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொழுப்பு சத்துக்கள் அது உடையும் போது ஃபேட்டி ஆசிட்ஸாக உருவாகுது. இந்த அமிலங்கள் ஒரு ஸ்ட்ராங் பஞ்சன்ட் ஸ்மெல்லை அதாவது ஒரு ஸ்ட்ராங் கடுமையான ஸ்மெல்லை மலத்துக்கு கொடுக்குது. அண்ட் நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஆர்பிசி அதாவது சிகப்பணுக்கள் சொல்லலாம். இதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 120 நாட்கள். ஆர்பிசியோடைய ஆயுட்காலம் முடிவடையும் போது ஹீமோலைசஸ் அப்படின்ற செயல்முறை மூலமாக ஆர்பிசி உடையும். அப்போ மஞ்சள் ஆரஞ்சு நிறமி வெளியேறும். அதை பைலிரூபின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பைலிரூபின் கல்லீரல் வழியாக அதாவது லிவர் வழியாக பைலை சேரும். பைலில் இருந்து ஏற்கனவே கல்லீரலில் இருந்து சுரந்த செரிமானத்தை ஊக்குவிக்கிற ஜூஸ் இருக்கும். அது கூட இந்த பைலிரூபின் ஜூஸ் சேர்ந்துடும். ஸோ பைல் ஜூஸ் கேல் பிளாடர் அதாவது பித்தப்பையில் மொத்தமாக போய் ஸ்டோர் ஆகிடும். கொழுப்புகளை செரிமானம் செய்வதற்கும் உறிஞ்சுவதற்கும் இந்த பித்தம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பைலிரூபின் பித்தத்திற்கு வழக்கமான மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் இருந்து அடர் பழுப்பு நிறத்தை கொடுக்குது. கொழுப்புகள் உள்ள உணவை நாம் சாப்பிடும்போது பித்தப்பை சுருங்கும். பைல் டக்ட் அதாவது பித்த நாளத்தின் மூலமாக பைல் ஜூஸ் அதாவது பித்த நீர் டியோடினம் வழியாக வெளியேற்றப்படும். அப்போ பைலிரூபினை குடல் வெளியேற்றும். பைலிரூபின் குடல் வழியாக போகும்போது சில ரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாகுது. லார்ஜ் இன்டெஸ்டைன் அதாவது பெருங்குடலில் இருக்கிற பாக்டீரியா இந்த பைலிரூபினை உடைக்கும். அப்போ மஞ்சள் ஆரஞ்சு கலரில் இருந்த பைலிரூபின் ப்ரௌன் கலராக மாறும், அதாவது பழுப்பு நிறமாக மாறும். இதனால தான் பெருங்குடலில் இருக்கிற மலம் பழுப்பு நிறமாக மாறுது. அதே போல் பிலிரூபினுடைய ஒரு பகுதி யூரிபிலினோஜனாக மாறும். இந்த யூரோபிலினோஜன் திரும்பவும் குடல் வழியாக உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்குது. பிறகு கிட்னியை சேருது. அதாவது சிறுநீரகம் வழியாக யூரினாக வெளியேற்றப்படுது. இதனால தான் யூரினும் மஞ்சள் கலரில் இருக்குது. பிலிரூபின் அளவு மற்றும் செரிமான அமைப்பில் உள்ள மற்ற கூறுகள் கூட எப்படி தொடர்பு கொள்ளுதோ அதை பொறுத்து தான் மலத்துடைய நிறமும் மாறுபடும். சில உணவுகள் அல்லது மருந்துகள் பித்தத்துடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தடுக்கும். இதனால் பித்த உற்பத்தி பாதிக்கலாம். உதாரணமாக அதிக அளவுள்ள பீட்ரூட் உணவை எடுத்துக்கிறப்போ சிவப்பு இல்லைனா இளஞ்சிவப்பு நிறத்தில் மலம் உருவாகும். இது செயற்கை நிறமிகளுக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்ஸ், புட்டிங்ஸ், ஜூஸஸ் இதிலெல்லாம் செயற்கை நிறமூட்டிகள் ஆட் பண்ணுறாங்க. இதுவும் அதே போல தான். குடல் சரியாக உறிஞ்சப்படாமல் இதுவும் மலத்தில் அந்தந்த கலருங்களை பிரதிபலிக்கும். பூண்டு, வெங்காயம் போன்ற சில உணவுகள், அப்புறம் சில மசாலா பொருட்கள் போன்ற சில உணவுகள் இதிலெல்லாம் சல்ஃபர் இருக்கும், அதாவது கந்தக சத்துன்னு சொல்லலாம். இதுவும் மலத்தோடைய நாற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஃபைபர் அதாவது நார்ச்சத்து போன்ற உணவுகள் சாப்பிடும்போது மலத்தை இலகுவாக்கி மல நாற்றத்தை பாதிக்கக்கூடிய சில நன்மை செய்யும் குடல் பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை தூண்டுது. போதுமான நீர் உணவுகள் எடுக்கும்போது அண்ட் ஃபைபர் அது நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவு எடுக்கும்போதும் குடல் இயக்கத்தை ஈவனாக வச்சுருக்கும். அண்ட் மலமும் எந்தவித கஷ்டம் இல்லாமல் வெளியேறும். பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் உணவு அல்லது வழக்கமான மற்றும் தற்காலிகமான மலம் கழிக்கும் பண்புகள் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதுன்னா உடனே உங்கள் டாக்டரை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ. If you like my content, please subscribe my channel for more videos.